நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இந்த ரவுண்ட்ல என்னோட தம்பிக்காக நான் டெடிகேட் பண்ண போறேன். ஐயோ அண்ணன் துரத்துற ஓடு ஓடு ஓடு. வேணாடா தம்பி, சொன்னா கேளு, வேணாம். என்னன்னா சொல்லுறது பரத், ஆஸ் யூஷுவல் நல்லா பாடிட்டீங்க. இந்த பாட்டு தெலுங்குல யார் பாடினார் தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ்னா, கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆகுது அப்பப்போ, இல்லையா? அது கொஞ்சம் சிங்கிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அப்பப்போ. ஆனால் அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணலை, பட் எங்களுக்கு கேட்குறப்ப தெரியும் கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆகுறீங்கன்னு. அது மட்டும் கொஞ்சம் எப்படியாவது லங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பரத், முக்குந்து நடுவில் டான்ஸ் ஆனது வந்து அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட இந்த மேடை நாடகங்கள், அந்த தெருக்கூத்துக்கு போகும்போது அந்த சைடு சப்போர்ட்டிங் ஃபிமேல் லேடி கேரக்டர், அவங்க ட்ரெயின் ஏதாவது மிஸ் பண்ணால் எனக்கு கட்டி விடுவாங்க. நான் தான் அந்த மாதிரி முக்குந்து நல்லா ஆடணும், நல்லா சாப்பிடணும். ஓகே, அதனால பவர் அப்படியே இருக்கணும். உன் பவருக்கு ஒரு ஷவர். Mukund, everybody didn't dance. Why did you only come and dance? I couldn't control myself. I couldn't control myself. Because for biryani. Correct. Correct. அதுக்கு மட்டும் correct. Biryani கேட்ட உடனே correct. சரி, ஓகே.
ஒரு ஃபாஸ்ட் டான்ஸ் அட்டாக் வச்சிடலாமா இவங்க நடுவுல? ஃபாஸ்ட் டான்ஸ் அட்டாக். ஆமா. இந்த டான்ஸ் அட்டாக் நடுவுல ஏஞ்சலினையும் கூப்பிடுவோம். வாங்க ஏஞ்சலின் வாங்க. நசுங்கிடுவாங்க அவங்க. ஃபாஸ்டா மியூசிக் போடுவாங்க. யாருக்குமே டயர்ட் ஆகக்கூடாது. யார் ஃபர்ஸ்ட் டயர்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் லூசர். மியூசிக் போட்டுடலாம். ஆக மொத்தத்தில் டயர்டானது ஆர்கெஸ்ட்ரா. ஓகே ஏஞ்சலின், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா டான்ஸ் ஆடினீங்க. ஒரு பொம்மை கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஒன்று எடுத்துக்கோ. வேணாமா? இவங்க நேர்மை கடமை கண்ணியம் தான் நீங்க. சரி ஓகே. உங்க அண்ணா உனக்கு எவ்வளவு அழகா பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணிருக்கான். கரெக்டா இல்லையா? என்ன பண்ண போற அண்ணாக்கு இப்போ? அண்ணாக்கு இப்போ ஹக் கொடுக்க போறேன். So sweet. ஓகே இப்போ நம்ம கேட்கலாம். ஓகே அண்ணா கிட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கேரக்டர்ல சொல்லுடா. கேரக்டர்லாம் அண்ணா நல்லாவே சாப்பிடும். ஆமாம், அதுதானே அவனுக்கு மெயின். விடிஞ்சுதுடா. சரி நீங்க சொல்லுங்க பரத். முகுந்த் கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தென்மதுரை வைகை நதி. அதில் சரணத்தில் தம்பியை பற்றி ஒரு லைன் இருக்கு. அது எனக்கு பாடணும். ப்ளீஸ் கோ ஃபார் இட். அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்றும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தனுள் வந்தானே அண்ணன் என்றும் வாழும் இல்லை, உன்னாய் காணும் வாரம் என்றும். அண்ணன் தம்பி யாரும் இல்லை, உங்களை போன்ற அன்பு கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, ஒன்றாய் வாழந்தானே சந்தோஷம் வாழ்க வாழ்க கொண்டு காலம் பூர வாழ்க வாழ்க. உன்னோடு தான் உன் தம்பி, இந்த பாசம் நேசம் காலம் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது உங்கள் பாசை நிலா. இந்த நேரம் தென்மதுரை வைகை நதி வரப்பாடும் பொன் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. பரத் அண்ட் முகுந்த், நமக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்த இந்த ரெண்டு கியூட்டீஸ்க்கு ஒரு சென்சிட்டிவ் சைடு இருக்குன்னு இப்போதான் எங்களுக்கு தெரிய வந்தது. யூஆர் அமேசிங் பிரதர்ஸ். பிக் ஹக் டா, பிக் ஹக் டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சாதான்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அதனால சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேயா? இந்த அழகெல்லாம் குறைய கூடாதுல்ல.
கிளாஸ் கூலிங் கிளாஸ் போடுமா, டக்குனு கூலிங் கிளாஸ் போடுங்க. அது பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு தி பேரண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ அழகா வளர்த்திருக்கீங்க அண்ட் அவங்களுடைய க்ளோஸ்னஸ்க்கு காரணம் வந்து பேரண்ட்ஸோடைய வளர்ப்பு தான். அது டெஃபினட்டா சொல்லி ஆகணும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம்.